திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் கூட்டணி சேர்த்து அமைத்திருக்கிற அந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் பேரறிவாளன் அவர்கள் பெரியார் சிலைக்கு மாலை செலுத்துகிறார், அதற்கு பிறகு ஒரு வழக்கறிஞர் பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்வதை குறித்து இவ்வளவு காட்டமான எதிர்வினை ஆற்றுகிறார்கள். ஆனால் இதற்கு தமிழர்கள் தமிழ்நிலத்தில் காங்கிரஸ் கட்சியை தூக்கி சுமக்கக்கூடிய நிலையை திமுக செய்கிறது என்றால் விடுதலை சிறுத்தைகளும் செய்கிறது என்பதை இடத்திலிருந்து இது அணுக யாருமே கண்டிக்கலையே. சுதா கேட்கிறேன், நான் தான் பதிவு போடுறேன் கண்டிச்சு. இப்ப பொதுவா பதவி விலகணும்னு போட்டிருக்கேன். இப்ப அதை விலகி விட்டு இடைத்தேர்தல் வரட்டும், நீ வெற்றி பெறு, நீ வெற்றி பெற்றாத நாங்க பேரறிவாளன் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் அப்படின்னு பதிவு நான் போட்டிருக்கேன். அவர்கள் காங்கிரஸ் கூட இருப்பார்கள், படுகொலை செய்த காங்கிரஸ் கூட இருப்பார்கள். ஆனால் தமிழர் தலைமையோட அதை விட கடுமை நான் சொல்றேன் உங்களுக்கு. அண்ணா ஆட்சியில கீழ்வன்மணியில 44 பேரை ஒரு குடிசையில் போட்டு கொளுத்தின கோபாலகிருஷ்ணனுக்கு வழக்கு நடத்தி அவரை வந்து நிரபராதி விடுதலை செய்ய கருப்பே மூப்பனாரோட சேருவாரு. அவர் தான் எனக்கு தலைவர்னு சொல்லுவார். அந்த வழக்குல அவர்களை விடுதலை செய்த நீதிபதி துரைசாமி அவருக்கு நாடாளுமன்ற சீட்டு கொடுப்பாரு. விடுதலை சிறுத்தையில கொடுத்தாரா இல்லையா? இத்தனைக்கும் ஈழப்போர் நடந்து முடிந்த அதே ஆண்டு காலம் 2009 அப்பதான் காங்கிரஸோடு இணைகிறார். 2009 ஆமா இணைகிறார். அன்னை சோனியா வாழ்கன்னு சொன்னாரு. விஜயனுடைய தந்தையாரெல்லாம் சந்திச்சு பேசுறேன். அப்படியா? ஆமா, சந்திரசேகரன் நான் தான் அதுக்கு என்னை தான் ரகசியமா அனுப்பினார். அப்ப அவர்கிட்ட நான் ஒரே ஒரு கருத்தை சொன்னேன், அவர் வியந்து போயிட்டார். இப்ப நாம் தமிழர் பிள்ளைகள் தற்கொலைகள் போடுறாங்கல்ல. இல்ல நாம் தமிழர் மட்டும் இல்ல, எல்லாருமே புஷியானதே ஒரு தற்கொலை தான். அவரை வச்சுக்கிட்டு இவர் எப்படி விஜயை சந்தித்திருந்தால் உங்களுக்கு ஒருவேளை இதே அனுபவம் ஏற்பட்டிருக்க கூடுமா? நான் திராவிட பூதங்கள் 2 பேருமே பச்சை தமிழன் எடப்பாடியா இருந்தா கூட அது திராவிட பூதம் தான் இல்லையா? இது ஒரு திராவிட பூதம். இந்த 2 திராவிட பூதங்களையும் எதிர்த்து நம்ம தமிழர்கள் பக்கத்தில் கோக்காமடி இருந்துக்கிட்டு சீமானோட இருந்தாருன்னாரு. ஆமாம், தம்பியோட இருந்தேன். தம்பி இங்கே தானே அறிமுகமானோம், உங்கள் மகன் தானே அப்படின்னு. ஆமாம் சீமானியா மகன் தான். சரி, இப்போ எங்கே இருக்கீங்கன்னு? ஒன்றும் இல்லையா, நான் தனியாக இயங்கி கொண்டிருக்கேன்னு, என் பக்கத்தில் உட்காருங்கன்னாரு. அது வேண்டுகோள் தட்ட முடியாமல் அவரோடு இருந்து சில வேலைகளை செய்த அவங்க அதிமுகவோட கூட்டணி, எடப்பாடியாரோட கூட்டணி சேர்ந்த மாதிரி இவர் திமுகவோட தான் கூட்டணி சேர்கிற நிலையில் இருந்தார். யார்? ஐயா, மருத்துவர் ஐயா. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சுன்னா, நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மரியாதைக்குரிய ஐயா வியனரசு அவர்கள், மூத்த தமிழ் தேசிய முன்னோடி, இணைந்திருக்கிறார். அவரோடு பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வாழ்வுரிமை கட்சி சார்பாக ஒரு தொகுதியில் போட்டியிட்டீர்கள். பொதுவாக அரசியல் களம், தேர்தல் களம் என்று நீங்கள் நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவர்கள் என்றாலும் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் சீரழிவுகள், குழப்பங்களுக்கு நடுவில் நீங்கள் வேல்முருகன் அவருடன் இணைந்து அந்த கட்சியில் போட்டியிட்டதற்கான அடிப்படை காரணம் என்ன? களம் எப்படி இருந்தது? நான் ஒரு தலைவனாக முடியாத நிலை, ஆனால் அதற்கான எல்லா வகையான களங்களையும் நான் பார்த்துருக்கிறேன். ஆமாம். ஆனால் நான் ஒரு தலைமை ஏற்கணும்னா ஒரு தமிழன் தலைமை தான் ஏற்க முடியும். தமிழர் அல்லாத ஒரு தலைமை ஏற்க முடியாது. அந்த தமிழர் அல்லாதவர் தலைமையின் கீழ் இந்த தமிழகம் கடந்த 50 ஆண்டு காலமாக ஆளுமையின் கீழ் வந்த பிறகு, அவங்க வருகிறதுக்கு முன்பு திராவிட நாடுன்னு சொன்னாங்க. அப்புறம் தமிழ்நாடு. ஆனால் 67 தமிழ்நாடு முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்போது 67 இருந்த உரிமைகள் இன்னைக்கு இருக்கான்னா இல்லை. இந்த நிலையில் தம்பி வேல்முருகன் நாங்கள்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒன்றாக இருந்தோம். சில காலம் நாம் தமிழர் கட்சியிலையும் தம்பி சீமான் தலைமை ஏற்று செயல்படக்கூடிய நிலை இருந்தது. இருந்தோம். அதில் சில முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் அவர் தான் என்னை நீக்கினார். நான் கட்சியிலேருந்து விலகலை. அப்புறம் மறுபடி வேறு வழி இல்லை, நமக்கு தமிழர் தலைமை தேவை, தமிழ் தேசியம் வெல்லணுங்கிற அடிப்படையில் ஆதரவு நிலைப்பாடு எடுத்து தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம். அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் உட்கட்சியிலையும் குடும்பத்துக்குள்ளே சிக்கலாகி ஒரு பெரிய மாபெரும் தலைவர் இல்லையா ஐயா? உண்மையிலே தமிழ்நாட்டில் 2 புரட்சிகளை நாம் அறிந்தது. ஒன்று 65 மொழி புரட்சி, அடுத்து 87 சமூக நீதி புரட்சி. அப்போ இந்த புரட்சி 2 புரட்சிகர போராட்டங்களையும் பார்க்கும்போது 65 மொழி புரட்சிக்கு தலைமை கிடையாது. மாணவர்கள், இளைஞர்கள்
அன்னை தமிழ் காக்க உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற முழக்கத்தின் கீழே மாண்டு மடிந்தார்கள். தமிழர்களாக திரண்டார்கள். அதுதான் தமிழ் தேசியம். அதுதான் தமிழ் தேசியம். அதுக்கு தமிழ் அறிஞர்கள் முத்தமிழ் காவலர் கே பி விஸ்வநாதன், மொழிஞாயிறு தேவனே பாவனார், பாவலரர் பெருஞ்சித்தனார், ஐயா பாவேந்தர் பாரதிதாசன், பன்மொழி புலவர் அப்பாத்துரை, பேராசிரியர் இலக்குவனா, இப்படி நெடிய வரலாறு உண்டு. ஆனால் 87 இந்த சமூக நீதிக்காக நடத்தின புரட்சிக்கு தலைமை தாங்கினவர் மருத்துவர் ஐயா. அவருக்கு இப்படி ஒரு சோதனையான காலகட்டம் இருக்கேன், நாமெல்லாம் அவர் கூட இருந்தோமே, ஐயாவுக்கு ஆறுதலாக இருக்கணுமேனு அதற்கு முன்பே தமிழை தேடி ஐயா ஒரு பயணம் போனாங்க. அப்போவே போயிட்டேன். அப்புறம் அப்போவே போய் ஐயா கூட பயணத்தெல்லாம் திருச்சியிலேருந்து மதுரை வரைக்கும் போனேன். அரவணைத்து கொண்டார். அதற்கு இடையில் ஈழத்தமிழர் தலைவர்கள் 2-3 பேர் சிவாஜிலிங்கம் உட்பட ஐயாவை சந்திக்கும் போது அந்த சந்திப்பை ஏற்படுத்தி சந்தித்தேன். பிறகு இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் போகும்போது என் பக்கத்தில் உட்காருங்க, எந்த கட்சியில் இருக்கீங்கன்னாரு. ஒரு கட்சியில் இல்லையான்னு. பக்கத்தில் கோக்காமணி இருந்துக்கிட்டு சீமானோட இருந்தாருன்னாரு. ஆமாம் தம்பியோடு இருந்தேன். தம்பி இங்கே தானே அறிமுகமானோம், உங்கள் மகன் தானே அப்படின்னு. ஆமாம் சீமானியா மகன் தான். சரி இப்போ எங்கே இருக்கீங்கன்னு. ஒன்றும் இல்லையா, நான் தனியாக இயங்கி கொண்டிருக்கேன்னு, என் பக்கத்தில் உட்காருங்கன்னாரு. அது வேண்டுகோள் தட்ட முடியாமல் அவரோடு இருந்து சில வேலைகளை செய்தேன். ஆனால் கடைசியில் என்னாச்சுன்னா பெரிய கட்சிகளோடு கூட்டணி சேரணுங்கிற ஒரு முடிவில் இலக்கில் ஐயா இருந்தாங்க. குறிப்பாக அவருடைய அருந்தவ புதல்வர் அன்புமணி அவங்க அதிமுகவோட கூட்டணி, எடப்பாடி அவரோட கூட்டணி சேர்ந்த போது இவர் திமுகவோட தான் கூட்டணி சேர்கிற நிலையில் இருந்தார். யார்? ஐயா, மருத்துவர் ஐயா. அதற்கான நம்பிக்கையெல்லாம் அவருக்கு வந்து. அதனால தான் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு நல்ல அரசுன்ற சான்றிதழெல்லாம் கொடுத்தாரு. ஆமாம். ஆனால் கடைசியில் என்னாச்சுன்னா அதில் தொல் திருமாவளவன் குறுக்கே பாய்ந்து சில குளறுபடிகளை செஞ்சிட்டார். அவர் வந்து நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வந்தால் நாங்கள் வெளியேறிடுவோம்ங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணார். அவர்கள் காங்கிரஸ் கூட இருப்பார்கள் இல்லையா? படுகொலை செய்த காங்கிரஸ் கூட இருப்பார்கள். ஆனால் தமிழர் தலைமையோட அதை விட கடுமை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ணா ஆட்சியில் கீழ்வன்மணியில் 44 பேரை ஒரு குடிசையில் போட்டு கொளுத்தின கோபாலகிருஷ்ணனுக்கு வழக்கு நடத்தி அவரை வந்து நிரபராதி விடுதலை செய்ய கருப்பே மூப்பனாரோட சேருவார். அவர் தான் எனக்கு தலைவர்னு சொல்லுவார். அந்த வழக்கில் அவர்களை விடுதலை செய்த நீதிபதி துரைசாமி அவருக்கு நாடாளுமன்ற சீட்டு கொடுப்பார். விடுதலை சிறுத்தையில் கொடுத்தாரா இல்லையா? உங்களுக்கு தெரியாத ஒன்று. அதனால ஆனால் நான் கேட்குறேன், நான் தம்பியை பார்த்து அதான் நிறைய கேட்குறேன். இலங்கையில் இவ்வளவு பெரிய இனப்படுகொலை நடந்தது. நாம் 8 கோடி பேர் பக்கத்தில் இருந்து ஒன்றும் செய்ய முடியலை. அந்த யாழ்ப்பாண நகரில் சிங்கள கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுகிறான். மருத்துவர் ஐயாவோட அவர் ஒரு கூட்டணிக்குள்ள வந்தால் இவருக்கு என்ன கேடுன்னு நினைக்கிறேன். இனம் ஒன்றுபட வேண்டாமா? அப்போ இது திராவிட சூழ்ச்சி. அந்த திராவிட சூழ்ச்சிக்குள்ளே திரும்ப சிக்கிக்கிறார். நாங்கள்லாம் அப்படி கிடையாது. சிக்கிக் கொள்கிறார் என்று நீங்க எப்படி சொல்ல முடியும்? அவருக்கு எதுவுமே தெரியாதா? தெரியாதவர்கள் அறியாதவர்கள் சிக்கிக் கொள்வது என்பது வேறு. ஒரு இயக்கத்தை நீண்ட நெடுங்காலமாக நடத்தி வருகிறவர் வேறு. மூப்பனார் அழைக்கவில்லை என்றால் நான் மாற்றுப்பாதையில் இருந்திருப்பேன், அரசியலுக்கு அவர் தான் அழைத்து வந்தார் என்று சொல்லுகின்ற தெளிவுள்ள ஒரு தலைவர், என் மக்களை ஜனநாயகப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறவர் சிக்கிக் கொண்டார் என்பது நீங்க எளிதாக அவருக்கு வந்து உண்மைதான். நான் மறுக்கல, நான் என்னுடைய நடையில் சிக்கிக் கொண்டான்னு சொல்றேன். அவருக்கு தெரியாத ஒன்று. நான் வந்து அகவையில் மூத்தவன். எனக்கு 3 தம்பியர்கள் என்று உரிமையோடு சொல்லுவேன். ஒருவர் திருமாவளவன், இன்னொரு சீமான், இன்னொரு வேல்முருகன், அப்படி சொல்லுவேன். ஏன்னா அவர்கள் 3 பேர் எனக்கு இளையவர்கள், அரசியல் களத்திலும் இளையவர்கள், அகவையிலும் இளையவர்கள். நீங்கள் சொல்றது உண்மைதான், நான் சிக்கிக் கொண்டான்னு சொன்னேன். ஆனால் இனம் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்காக இருக்கணும். இந்த தமிழ்நாடு இப்போ இருக்கிற தமிழ்நாடு இந்த நிலையிலே நம்ம பல உரிமைகளை இழந்திருக்கிறோம். எத்தனையோ உரிமைகளை இழந்திருக்கிறோம் திராவிட இயக்க ஆட்சியில். அப்போ அந்த உரிமைகளை மீளப் பெறுவதற்கு இனம் ஒன்றுபட வேண்டுமா வேண்டாமா? ஒரு தருமபுரி சம்பவத்தை மட்டும் வைத்துக்கொண்டு நீங்கள் இனத்தை கூறு போட்டால் என்ன பொருள்னு கேட்டிருக்கேன். இத்தனைக்கும் ஈழப்போர் நடந்து முடிந்த அதே ஆண்டு காலம் 2009 அப்பதான் காங்கிரஸோடு இணைகிறார். 2009 ஆமா இணைகிறார். அன்னை சோனியா வாழ்கன்னு சொன்னாரு. கொலைகார அதை விட நம்ம என்ன சொல்றது? அந்த நிலையிலங்கய்யா நீங்க தொடர்ச்சியாக தமிழ் தேசிய களத்தில் பயணிக்கிறீர்கள், தமிழ் தேசிய முன்னோடியாக இருக்கிறீர்கள். அவர் மருத்துவர் ஐயா குறிப்பிட்டது போல எந்த கட்சியில் இருக்கிறீர்கள் என்று கேட்கிறது போல எல்லா அமைப்புகளும் பயணித்திருக்கிறீர்கள். ஆனாலும் தமிழர் தலைமை தான் வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறீர்கள். ஆமா, இன்றைக்கு தொடக்கத்திலையும் பாமக இருந்தீங்க, பாட்டாளி மக்கள் மறுபடியும் இணைந்து இப்போது வெளியேறதுக்கான காரணம் அதை தான் சொல்ல வந்தேன். ஐயாவுடைய நிலை அறிந்து அங்கே சில வேலைகள் செய்தேன். ஐயா எந்த கட்சியும் கூட்டணிக்கு சேர்க்கிறது போல ஒரு சூழல் இல்லைங்கிறது தெரிஞ்சு ரொம்ப நொடிந்து போயிட்டார். அப்புறம் அவர் வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி வந்திருக்கு பாருங்க புதுசாக, நடிகர் விஜய் தொடங்கின, அவர்களோடாவது கூட்டணி சேரலாம். எனக்கு உடன்பாடே கிடையாது. நான் மக்கள் தலைவர் மாக்கூறாவே இந்த ஈழ விடுதலை போராட்டத்துக்கு உதவினாருங்கிற ஒரு நிலையில தான் அவரை பார்ப்போமே தவிர அதே ஏற்க முடியாது. பச்சை தமிழன் சிவாஜி கணேசன் கட்சி தொடங்கினார் இல்லையா, தேர்தலும் போட்டிட்டார். அப்படி எத்தனையோ கலைஞர்கள் வராங்க.
ஆனாலும் ஐயாவுடைய நிலை அறிந்து அது சரி அதில் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கூட ஒரு முயற்சி செய்து விஜயனுடைய தந்தையாரெல்லாம் சந்தித்து பேசினேன். அப்படியா? ஆமாம், அவர் சந்திரசேகரன். அப்போ வந்து பாமக வந்து தமகவோட சேருவதற்கு ஒரு முயற்சி நடந்ததாக சொல்லப்படுவது என்பது முற்றிலும் உண்மையானது இல்லையா? 100க்கு 100 உண்மை. இன்னும் சொல்லப்போனால் மருத்துவர் ஐயாவின் எண்ணம் அது. அப்போ இது மருத்துவர் ஐயாவின் அரசியல் தற்கொலையாக அமைஞ்சிருக்காதா? இல்லை, அப்போ அரசியலை குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும். இவர் போன்ற புரட்சி தலைவர் என்று நீ உண்மையாக நடந்த ஒரு புரட்சி, இந்த புரட்சியை முன்னெடுத்த ஒருவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அது இந்தியாவே திருப்பி போட்ட ஒரு போராட்டத்தை நடத்திய ஒரு போராளி. உண்மையாகவே நிறைய பேர் சமூக நீதி போராளி என்று சொல்லப்பட்டாலும் கூட உண்மையான சமூக நீதி போராளியாக சமூக நீதி சமநீதி போராளி அதுல மாறுபட்டு இல்லை. இந்த அரசியலில் சறுக்கல்களை தொடர்ந்து அவர் மாறி மாறி கூட்டணி அமைத்தார் என்றாலும் இப்போ இந்த நிலைக்கு இறங்குவதற்கு தயாரானா அரசியலை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? அதுக்கான தந்தை மகனுக்குள்ள சிக்கல்ல தந்தை மகனுக்குள்ள சிக்கல். ரெண்டாவது அன்புமணி ராமதாஸ் அங்கே போய் சேர்ந்துட்டார் எடப்பாடி அவரோட, அது உறுதிப்படுத்தி விட்டார். அவர் பாரதிய ஜனதா கட்சி அவரை இயக்குது. இங்கே அதுக்கு நேர் எதிர்மாறான நிலைப்பாடு எடுக்கணும்னு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்றதுக்கு முடிவெடுத்து ஐயா இருந்தார். இருந்த தலைவர் கோக்கம்பனி அந்த வேலையை செய்தார். நற்சான்றிதழெல்லாம் கொடுத்தார் ஊடகவியலாளர் சந்திப்பின். ஆனால் அதில் தான் நான் இப்போ நம்ம பேசணும், நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தம்பி தொல் திருமாவளவன் அவர் ஒரு நெருக்கடியை கொடுத்தாரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. விடுதலை சிறுத்தைகளை இழக்க மனம் இல்லாத திமுக ஐயா கிட்ட கூட்டணி பேச விரும்பலை, கதவை சாத்தி விட்டார்கள். வேறு வழி இல்லாமல் நீங்கள் சொன்ன நிலைக்கு ஐயா அவ்வளோ பெரிய புரட்சி தலைவர், சமூக நீதியின் காவலர், சமநீதி போராளி, தமிழின போராளி இறங்க வேண்டிய நிலை அரசியலில் ஏற்பட்டு போச்சு. நான் தான் அதுக்கு என்னையே தான் ரகசியமாக அனுப்பினார். அப்போ விஜயை தான் சந்திக்க உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்களும் கலைத்துறை சேர்ந்தவங்க. அவர் அவ்வளோ எளிதாக சந்திக்க முடியாது. மக்கள் தலைவர் மாக்கோராவை கூட மக்கள் சந்திப்பாங்க, இவரை சந்திக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணேன், அவர் தந்தையார் மூலம் காய்களை நகர்த்தலான்னு அவரை சந்தித்து பேசினேன். அதுக்கு ஒரு முக்கிய பிரமுகர் உதவினார். சந்தித்து பேசினேன். அவர் தெளிவாக தான் பேசினேன். சந்திரசேகரை பொறுத்தவரை நம்ம குறை சொல்ல முடியாது. நல்ல எல்லாவற்றையும் கலைத்துறையில் இருந்தால் கூட எல்லாவற்றையும் உள்வாங்கிய ஒரு மனிதராக வருவார். அரசியல் படங்கள், அரசியல் புரிதல் இயக்குனர் இல்லையா? இயக்குனர் இல்லை, அவர் புரட்சிகர செய்திகளெல்லாம் அவங்க சொன்னவர். இன்னும் சொல்ல வேணா மருத்துவர் ஐயாவை பற்றி நல்ல தெளிவான பார்வை இருந்தது. அவர் உடனே நல்லது அருமை அப்படின்னாரு. அவர்கிட்ட நான் ஒரே ஒரு கருத்தை சொன்னேன், அவர் வியந்து போயிட்டார். மக்கள் திலகம் மாக்கோரா திரைப்படத்துறையில் கொடிகட்டி பிறந்தார், அரசியலும் செல்வாக்கு மிக்க தலைவராக உருவானார். ஆனாலும் ஒரு மாபெரும் அவருக்கு மூத்த ஒரு தலைவரை அவருக்கு மக்கள் செல்வாக்கு கிடையாது. ஆனால் ஊடகம் மற்றபடி இந்தியா அப்புறம் தெரிந்த ஒரு தலைவரை எப்போதும் பக்கத்தில் வச்சுருந்தார். அவருக்கு ஒரு யானை பலம் சேர்த்தது யார்? எம் கல்யாண சுந்தரம், கம்யூனிஸ்ட் தலைவர். எம்ஜிஆர் பக்கத்திலே வச்சுருந்தார். அதுபோல் தம்பி விஜய் ஐயா கூட இருந்தால் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய யானை பலம் வரும்னு அவர் நல்ல புரிதலோடு சொன்னது. நான் சொன்னேன், இயக்குனர் சொன்னது. கூட்டணி சேர்ந்தால் தம்பி விஜய்க்கு மக்கள் திலகம் மாக்கோராவோடு எப்படி கல்யாண சுந்தரம் இருந்தாரோ அதுபோல் தம்பி விஜய்க்கு மருத்துவரையாக இருப்பார், ஒரு பெரிய வலிமை சேர்க்கொண்டு அதை விளங்கி கொண்டு பேசினார். அப்புறம் புஷி ஆனந்தனை போய் சந்திக்க சொன்னார். அவரையும் போய் சந்தித்தோம் ஒரு 5 நிமிடம். அந்த சந்திப்பு நமக்கே ஒரு பெரிய அவருக்கு ஒரு புரிதலும் கிடையாது. இப்போ நாம் தமிழர் பிள்ளைகள் தற்கொலைகள் போடுறாங்கல்ல, இல்லை நாம் தமிழர் மட்டும் இல்லை, எல்லாருமே பொதுவாக புஷி ஆனந்தனே ஒரு தற்கொலை தான். அவரை வச்சுக்கிட்டு இவர் எப்படி விஜயை சந்தித்திருந்தால் உங்களுக்கு ஒருவேளை இதே அனுபவம் ஏற்பட்டிருக்க கூடுமா? அது தெரியல. ஏன்னா நம்ம சந்திக்காம கற்பனையாக சொல்லக்கூடாது. இல்ல, அவர் பொதுச் செயலாளராக இருக்கிற ஒருத்தர் சந்திக்கும் போது அவரை பொதுச் செயலாளராக நியமித்திருக்கிற ஒரு இப்ப அப்படின்னா அவர் அதான் நான் எல்லா நிகழ்வுகளையும் சொல்றேன். தம்பி விஜய் ஒரு 100 ஊடகவியலாளர்கள் வைத்து 1 மணி நேரம் நேர்காணல் கொடுங்க. ஒரு பொதுவான அரங்கத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு எல்லா தலைவரும் வைக்காங்கல்ல, பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்காத தலைவர்களே கிடையாது. நீங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்க முடியுமா? வைக்க முடியாது. இந்த நிலைப்பாட்டில் தான் ஐயா என்ன பண்ணாங்க, மருத்துவர் ஐயா திடீர்னு நம்ம அன்புமணி ஐயா சொல்லக்கூடிய பூசாரிகள் அவங்க டக்குன்னு என்ன பண்ணாங்க, விஜய் கூட்டணி இல்லைன்னு முடிவாயிட்டு எனக்கு தகவல் வந்து நானும் தகவல் சொல்லிட்டேன். ஐயா அவங்க இந்த முறை வாக்கு வங்கியை உறுதிப்படுத்தணுங்கிறதுனால எந்த கட்சி கூட கூட்டணி வேண்டான்னு முடிவெடுத்துட்டாங்க. அந்த முடிவை என்கிட்ட சொல்ல சொன்னாங்க. உங்களுக்கு சொல்லிட்டு விஜய் அப்பா சந்திரசேகர் ஐயாட்ட பேச வச்சோம். தொலைபேசியில் ஒரு 5 நிமிடம் பேசினார். ஐயா வேறு நல்ல மகிழ்ச்சியாக பேசினார், இவரும் நல்ல மரியாதையை பேசினார். அப்புறம் முடிவு தெரிந்த பிறகு சில பூசாரிகள் சசிகலா அம்மாவை கொண்டு விட்டுட்டாங்க. இது எவ்வளவு பெரிய முரண்பாடு! அதுதான் 10.5 விழுக்காடு எடப்பாடியார் கொடுத்தார் இல்லையா வன்னியகுல தமிழ் மக்களுக்கு கடைசி நேரத்தில் 2023 சட்டமன்ற தேர்தல் முன்பு. அந்த 10.5 விழுக்காடை கொட்டி கவுத்தது திரைப்பட நடிகர் கருணா.
அவர் தான் வழக்கு தொடுத்து உச்சநீதிமன்றம் வரைக்கும். உச்சநீதிமன்றம் கொடுத்தது தப்புன்னு சொல்லலை. மக்கள் தொகை கணக்கெடுப்படுது, சாதி வாரி கணக்கெடுப்பு நடந்து அந்த தொகைக்கு இருக்க கொடுக்கலான்னு தான் சொன்னாங்க. ஆனால் அதுக்கு பின்னணியிலிருந்து இந்த அம்மா இவங்க எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி சேர முடியும்? அப்போ அது என்ன வகையான கூட்டணி? இதை நான் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு நான் ஒரு ஐயாவினுடைய நிலைக்காகத்தான் வந்தேன் கட்சியில். நான் வந்து ஐயா பல நெடுமாறனோட 22 ஆண்டுகள் பயணிச்சிருக்கேன். 22, 24, 83 அவரோட தொடர்பு. அப்போ கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். வந்த பிறகு எங்கள் தம்பி வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினர். அவரு முழுக்க தமிழ் தேசியத்துக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு போராடுறவர் தான். தமிழீழ விடுதலை போராடுறவர், வெளியே சொல்ல முடியாமல் அவ்வளோ வேலைகள் செய்தவர், வழக்குகளை சந்தித்தவர். அப்போ அவர் திமுக கூட்டணியில் இருக்குது, நமக்கு உடன்பாடு கிடையாது. அப்போ இந்த திராவிடத்தோடு அவங்க ஒட்டி கொண்டு இருப்பது, உறவாடி கொண்டு இருப்பது நமக்கு உடன்பாடு இல்லை. இப்போ இந்த தேர்தலில் அதுக்கு ஏற்கனவே ஒரு முடிவு கட்டுவார்னு நினச்சோம். இத்தேர்தலில் அவர் ஒரு நிலைப்பாடு எடுத்து பேசினார், அவங்க இடம் இல்லை வெளியேறுங்கன்ட்டாங்க. அப்போ வாங்க தமிழ் முழுமையாக வந்துடுங்க என்று தான். அப்புறம் நீங்கள் போட்டியிடுங்க, எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது, அதுக்கான பொருளாதார தகுதியும் நமக்கு கிடையாது. அப்போ 234 போட்டிட்டு காட்டணும்னா தமிழர்களுடைய தலைமை காட்டணும், தமிழர் கட்சி காட்டணும். இன்னொரு கட்சி வரட்டும், அதனால என்ன? நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் வருது, தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு பக்கம் வருது, அதை பற்றி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் சரி வர வழி இல்லாமல் போட்டிட்டேன்னா இங்கே நம்ம ஜனநாயகம் கொடுக்குற ஒரே ஒரு உரிமை வாக்களிக்கிற உரிமை, போட்டியிடுகிற உரிமை. அந்த உரிமை தான் இருக்கிறத தவிர மற்ற எல்லாமே பணநாயகம் தானே. திராவிட பூதங்கள், நான் திராவிட பூதங்கள் 2 பேருமே. பச்சை தமிழன் எடப்பாடியா இருந்தா கூட அது திராவிட பூதம் தான் இல்லையா? இது ஒரு திராவிட பூதம். இந்த 2 திராவிட பூதங்களை எதிர்த்து நம்ம தமிழர்கள் ஆனாலும் களமாடிதான் ஆக வேண்டும். வெற்றியின் தோல்வியும் வீரனு கழகு, வெல்லுகிறோம் அல்லது வீழுகிறோம் இல்லையா? அந்த அடிப்படையில் தான் வாழ்வுரிமை கட்சி கொடுத்த சின்னத்தில் என்னுடைய சொந்த தொகுதி திருவேண்டத்தில் போட்டிட்டு 10 நாள் களப்பணி ஆற்றணும். அந்த கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போனோம், அந்த தலைவர் முகத்தை மக்கள்கிட்ட காட்டணும் இல்லையா? இப்போ வட மாவட்டங்களில் வேல்முருகனை தெரிவது போல தென் மாவட்டங்களில் கற்றவர்கள், அரசியல் பார்வை உள்ளவர்கள் எல்லோருக்கும் தெரியும். ஏழை எளிய மக்களுக்கு தெரியாது இல்லையா? ஐயாவை கூட தெரியும், மருத்துவர் ஐயாவை கூட தெரியும். ஆமாம், மருத்துவர் ஐயாவினுடைய அவர் வளர்ப்பு பிள்ளை தானே வேல்முருகன். அப்போ அந்த வேலையை நாம் செய்தோம். அந்த நிலைதானே தவிர என்றைக்கும் தமிழ் தேசியம்தான் நம்முடைய இறுதி இலக்கு. தமிழர் தலைமை தான் நம்முடைய லட்சியம். இப்போங்கய்யா, மருத்துவர் ஐயா அவர்களும் மரியாதைக்குரிய சசிகலா அவர்களும் ஒரு கூட்டணி. இந்த கூட்டணியினால் விளைந்த பலன் என்ன, அதற்கான நோக்கம் என்ன, எதற்காக இந்த சிதறடிக்கிற வேலையை அவர்கள் செய்தார்கள்? அதே போலவே சகோதரர் வேல்முருகன் அவர்களும் கடைசி நேரத்தில் அங்கே இவர் கோரிக்கை ஏற்கப்படாமல் போன பிறகு 234 தொகுதிகளிலும் போட்டியிடேன் என்பது இப்போ எழுந்து வருகிற தமிழ் தேசிய இன எழுச்சி அரசியலின் அந்த அறுவடையை, அந்த விளைவை, அந்த விளைச்சலை 16 ஆண்டுகால உழைப்பு நாம் தமிழர் கட்சி நீங்களும் பங்காற்றி இருக்கிறீர்கள். சீமான் அவர்களின் உழைப்பு அபாரமானது. அதை யாராலும் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கான சவால்களுக்கு நடுவிலே அவர் செய்கிற அந்த பணி மக்களிடம் அரசியலை கற்பிக்கிறது, சரியான மக்கள் அரசியலை எடுத்து செல்வது என்ற மிக முகாமையான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிற போது, வெறும் வாக்கு அரசியலுக்காக இல்லாமல் ஒரு களத்தில் அவர்கள் நின்று கொண்டிருக்கிற பொழுது, வாக்கு அரசியல் மற்றும் கணக்குகளை அடிப்படையாக கொண்ட இவர்கள் இப்படி உதிரிகளாக 234 தொகுதிகளிலும் மருத்துவர் ஐயா உள்பட, அண்ணன் வேல்முருகன் அவர்கள் உள்பட இப்படி போட்டியிட்டது என்பது இது எழுந்து வரும் தமிழ் தேசிய அரசியலை திராவிட எதிரிகள் வீழ்த்துவதற்கு சமமானதாக இருக்கிறதா இல்லையா? இல்லை, மருத்துவர் ஐயா சசிகலா கூட்டணி 232 போட்டியிடலை. ஆமாம், ஒன்று. இரண்டாவது, அவர்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிரான நிலைப்பாடும் கிடையாது. ஏற்கனவே உள்ள தேசியவாதிகள் தான். ஆமாம், தமிழ் தேசியம் தான். ஆனால் தமிழ் தேசிய எழுச்சிக்கு எதிராக நம்ம களமாடுவோம், அந்த நோக்கம் அவங்களுக்கு கிடையாது. இல்லை, அவங்க நோக்கம் இல்லை. ஆனால் இந்த நடவடிக்கை, இந்த அரசியல் முன்னெடுப்பு, அதை அவங்களுடைய வாக்கு வங்கிக்கு இதுக்கும் தொடர்பு இல்லை. நான் மக்களோடு இருக்கனால சொல்கிறேன். அவங்க சசிகலா டிடிவி தினகரனை குறிவித்து அந்த களமாடுது. இல்லை, தனிப்பட்ட பழிவாங்கலுக்காக இவங்க. ஆமாம் ஆமாம், அதான் அவங்களே சொல்கிறாங்களே, நம்ம என்ன சொல்கிறது? துரோகத்தை நீங்கள் தினகரனை விடுங்க, சசிகலா விடுங்க, பெத்த பிள்ளையே துரோகின்னு ஐயா சொல்கிறாரு. அப்போ அன்புமணியை எதிர்த்து களமாடணும், தன்னுடைய தலைமையை உறுதிப்படுத்துங்கிற அந்த நோக்கம் தான் இருக்கிறதே தவிர எழுந்து வரக்கூடிய தமிழ் தேசியக்கு எதிராக வாக்குகளை பிரிக்கிற நோக்கம் அவர்களுக்கு இல்லை. ஒன்று. ஆனால் அதோட விளைவு அதுவாகத்தான் இருக்கு. அந்த வாக்குகளே இல்லைங்கிறேன். இல்லை இருக்குங்கய்யா. எதை சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் பாருங்க, இவர்கள் இந்த முனையில் இருக்கிறார்கள், அப்பா மகன். இங்கே இவர்கள் தினகரன் உறவினர் மற்றும் அம்மா அவங்க சசிகலா அவர்கள். ஆனால் என்ன நடக்கிறது? திருமாவளவன் அவர்கள் மருத்துவரை உள்ளே வரக்கூடாது என்று இவர் ஒரு முடிவை, அழுத்தத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் பிரேமலதா அவர்கள் தேமுதிக
வருவதை திருமாவளவனால் வேடிக்கை தான் பார்க்க முடிகிறது. அவர் இருக்கிற மேடையிலே அவருக்கு அவமானத்தை ஏற்படுத்த முடிகிறது. அவர்களால் அவர்களுக்கு உரிய பங்கை இத்தனை ஆண்டு காலமாக தூக்கி சுமக்கிற விடுதலை சிறுத்தைகளை தாண்டி அவர்களுக்கு இவர்களால் எவ்வளவு கொடுக்க முடியும், மாநிலங்களவை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல இருந்து தான் இதை தமிழர் சிக்கலாகவும் நீங்க மாற்று வேற்றுமொழி சேர்ந்த ஒரு சிக்கலாகவும் நம்ம பார்க்கும்போது இது தமிழ் தேசியத்துக்கு எதிரானதாக வந்து நிக்குது. இல்ல ஐயா, அது தமிழ் தேசியக்கு எதிரான அது நம்ம குற்றச்சாட்டுல ஆய்வு கேட்கிறேன். இல்ல அப்படி அந்த வாக்கு வங்கியே அப்படி இல்லை. அவங்ககிட்ட இருக்கிற வாக்கு ஒவ்வொரு வாக்கும் எனக்கு நான் அறிவேன். சசிகலா சொல்லி வாக்கு போடுறவங்களும் அவர்களுக்கு தமிழ் மொழி உணர்வோ இன உணர்வோ நாட்டுப்பற்றோ தன்னுரிமை கோட்பாடோ விடுதலை கோட்பாடோ எதுவும் கிடையாது. அது ஐயா நடராஜன் அவர்களுக்கு அது அவரு கூட அது ஒரு ஒரு இதா பயன்படுத்தினார் உலகளாவிய அளவுல. சீமான் இன்னைக்கு சீமானை வீழ்த்த முடியும் அவங்களால. இந்தி தேசியத்தாலும் இந்துத்துவால திராவிடம் வீழ்த்த முடியும். ஆனா சீமான் பேசுற பேச்சுல 50 ஆண்டுகள் கழித்து 10 நாட்டில் உருவாகிற கூடாதுன்னு அவங்க கண்காணிக்கான். ஆனா விஜய் என்பவனை விட்டா இந்த வாக்கு கமலஹாசன் விட்டாங்கல்ல, 2015 ஏன் கமலஹாசன் வச்சு தொடங்கல, 2016 பிறகு ஏன் தொடங்குறாரு, 17 2019 முன்பு. அது தம்பி சொன்ன மாதிரி கமலஹாசன் அன்னைக்கு வராமல் இருந்தால் அன்னைக்கு 25 லட்சம், 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 25 லட்சம் வாக்கு நமக்கு விழுந்திருக்கும். அப்போ 2021 40 லட்சம் பேருக்கும் 10 பேர் சீமான் தலைமையில் உள்ள போயிருப்பாங்க சட்டமன்றத்துக்குள்ள. அப்போ மடை மாற்றுகிற திசை திருப்புகிற இது RSS சூழ்ச்சி, அகில இந்திய சூழ்ச்சி. எல்லாத்துக்கும் விஜய் ஒரு ரகசிய உத்தரவு போட்டிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு மட்டும்தான் தெரியும், உலகத்தில் யாருக்கும் தெரியாது. என்ன உத்தரவு? யாருக்கு போட்டார்? அவங்க கட்சி வேட்பாளர்களுக்கு. நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை விட ஒவ்வொரு தொகுதியிலும் 5000 வாக்குகள் கூடுதல் பெற்றால் அவனுக்கு பதவி நீடிக்கும், மறுபடியும் வாய்ப்பு வரும். 10,000 வாக்குகள் கூடுதல் பெற்றால் அவனுக்கு விருது வழங்கப்படும். இது ரகசியமாக நான் கண்டறிந்தது. அப்போ என்ன நோக்கம் அவனுக்கு? அப்ப என்ன நோக்கம்? இந்த தமிழ் தேசியம் அவன் தமிழ் தேசியம் பேசுவான். தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, இந்தி தேசியம் திராவிட தேசியம் ஒரு 2 கண்ணுக்கும் ஒரு பார்வை தான் இருக்க முடியும் தவிர 2 பார்வை இருக்க முடியாது இல்லையா? அன்னை பார்வதி அம்மாள் அவர்கள் வரும்போது விமானத்தில் கருணாநிதி அவர்கள் திருப்பி அனுப்பும் போது அந்த விமான நிலையத்தை நோக்கி சென்ற போது மதிமுகவின் பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்கள் மட்டும்தான் வந்தார், அவர் தொண்டர் வரவில்லை. வேலூர் சிறையில் 19 மாதங்கள் பொடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தபோது இவர் 7 தமிழர்களோடு அன்பு பாராட்டினாரே தவிர தங்களோட கட்சிக்காரர் ஒருவரையும் அவர்களை சந்திப்பதற்கோ அவர்களுடைய பழகுவதற்கோ தரவில்லை, வாய்ப்பே தரவில்லை. ஆனால் 2010 என் மீனவனை அடித்தால் மாணவனை அடிப்பேன் என்று பேசியதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு வேலூர் சிலைக்கு சென்ற பிறகு சீமான் அவர்கள் அந்த சிறையில் அனுப்பப்பட்ட பிறகு அங்கே இருந்தபோது தான் 7 தமிழர்கள் இங்கே இருக்கிறார்கள், அக்கா நனி அவர்கள் பெண்கள் சிறையில் இருக்கிறார், 6 பேர் இங்கே இருக்கிறார்கள் என்ற செய்தி தமிழினமே மொத்தமாக வெளியே நோக்கி பரவுவதற்கான வாய்ப்பாக அமைந்தது. இப்படி பெரிய பெரிய மாற்றங்களை முந்தையவர்கள் செய்யாத இதெல்லாம் சீமான் அவர்கள் செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்தது. காங்கிரஸ் கையவர்கள் திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் கூட்டணி சேர்த்து அமைந்திருக்கிற அந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் பேரறிவாளன் அவர்கள் பெரியார் சிலைக்கு மாலை செலுத்துகிறார், அதற்கு பிறகு ஒரு வழக்கறிஞர் பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்வதை குறித்து இவ்வளவு காட்டமான எதிர்வினை ஆற்றுகிறார்கள். ஆனால் இதற்கு தமிழர்கள் தமிழ்நிலத்தில் காங்கிரஸ் கட்சியை தூக்கி சுமக்கக்கூடிய நிலையை திமுக செய்கிறது என்றால் விடுதலை சிறுத்தைகளும் செய்கிறது என்பதை இடத்திலிருந்து இது அணுக யாருமே கண்டிக்கலையே. சுதா கேட்கிறேன், நான் தான் பதிவு போடுறேன், கண்டிச்சு. இப்ப பொதுவா பதவி விலகணும்னு போட்டிருக்கேன். இப்ப அதை விலகி விட்டு இடைத்தேர்தல் வரட்டும், நீ வெற்றி பெறு, நீ வெற்றி பெற்றாத நாங்க பேரறிவாளன் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் அப்படின்னு பதிவு நான் போட்டிருக்கேன். இல்ல, சிறையில் இருக்கும்போதே அவர் படித்தார், பட்டம் படித்தார், கணினி படித்தார், என்னெல்லாம் படித்தார் என்பது நமக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அரசே அதுக்கு கொடுக்குது இல்லையா? விடுங்க, சட்டம் ஏற்குதா இல்லையா? அதான் சொல்லுங்க, மற்றதை விடுங்க. சட்டம் ஏற்பதனால தானே அவர் நீதிமன்றத்தில் பதிவு பண்ண முடியுது. அப்ப இவங்க யார் இந்த சட்டத்துக்கு எதிராக பேசுறாரு? சுதா வந்து பதவி விலகட்டுங்கிறா, இந்திய அரசமைப்புக்கு எதிராக பேசுறாங்க. இப்ப நம்ம தமிழ் தேசியர்கள் நம்ம பிளவுகளை எல்லாம் விட்டுருவோம், நம்ம முரண் விட்டுருவோம், அத்தனை பேரும் தர மயிலாடுதுறை மக்களை திரட்டுவோம், பதவி விலக வைப்போம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்காவது பாடம் புகட்டினா தான் அடுத்தவன் வந்து 5 நடுங்குவான். அதுக்கு தயாரா தமிழ் தேசியர்கள்? நான் வரேன், வேல்முருகன் வர சொல்றேன், தமிழ் எல்லா தமிழர் அமைப்பும் கொட்டுவோம், சீமான் வர சொல்லுங்க, சீமான் தலைமையில் நடத்துவோம். பதவி விலக வைக்கணும், விலகிறது ஒரு 6 மாதம் முகாமிட்டு பதவி விலகிறது வரைக்கும் நம்ம வரக்கூடாது. அப்படி ஒரு பாடம் புகட்டினால்தான் இந்த இந்திய தேசிய பேர்வழிகளுக்கு ஒரு அறிவு வரும். 2 பேருக்கும் தான், திருமாவளவன் உட்பட தான், எல்லாரும் உட்பட தான், பிஜேபியோட சேரக்கூடிய அன்புமணி ராமதாஸ் உட்பட தான், எல்லாருக்கும் தான் சொல்றேன், தமிழ் தேசியர்கள் அல்லாத எல்லா அமைப்பினருக்கு தான் சொல்றேன். அப்படி ஒரு 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 நெருக்கடியை கொடுத்தால்தான் தமிழ் தேசியத்தை வெல்ல முடியாது, எச்சரிக்கையாக அரசியல் செய்யணுங்கிற ஒரு நிலை வரும். இப்ப எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க, இவளுக்கு என்ன வேந்தது? இப்ப இந்த தாகூர் அப்படிதான் துள்ளிக்கிட்டு இருந்தாரு கூட்டணியில, கடைசியில அடங்கி போயிட்டாரு இல்லையா? அதனால தமிழர்கள்
தமிழ் தேசிய அடிப்படையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகளை புறந்தள்ளி விட்டு இலக்கை நோக்கி எவ்வளோ உரிமைகளை நம்ம இழந்திருக்கிறோம். 67 அண்ணா ஆட்சிக்கு வரும்போது காவிரி சிக்கல் இருந்ததா? கச்சத்தீவு நம்மக்கிட்ட தான் இருந்தது. முல்லை பெரியார் அணையில் 152 அடி தண்ணியை தேக்கணுமா இல்லையா? பாலாற்றில் ஒரு தடுப்பணை கூட கிடையாது. ஆந்திராவில் சாலையில் இன்னைக்கு நீங்கள் கலைத்துறை சேர்ந்தவங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் அன்னைக்கு வானம் பொழிகிறது பூமி விளைகிறது அப்படின்னு பேசுவார். கலைஞர் உழவர்களுக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா, எம்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைச்சாயா, மானங்கட்டவனை உனக்கு ஏன் கட்டவன் கிறிஸ்டின் மாதிரி எல்லாரும் கை தட்டினோம். இப்போ 40 கிலோமீட்டருக்கு ஒரு முறை உங்க ஒப்புதல் இல்லாமலே பணத்தை கப்பம் கட்டி கொண்டு போறேன். இந்த நிலை எப்படி வந்தது? இந்த சாலை இருக்கிற நாடு யார் நாடு? இந்த நிலம் யாருடைய நிலம்? தொடர்வண்டி பாதை போட்டிருக்க நிலம் யாருடைய நிலம்? அந்த நிலத்துக்கு வாடகை தரணும் இல்லையா? அரசு பேருந்துகளே கப்பம் கட்டுது. இருக்க வேண்டிய அரசு பேருந்து நிறுத்தி போடுறோம். இருக்க வேண்டிய எண்ணிக்கை விட 3 மடங்கு சுங்கச்சாவடி தமிழ்நாட்டில் இருக்கு. உயர்நீதிமன்ற காவல் யார்கிட்ட இருந்தது? தமிழ்நாடு உயர்நீதிமன்ற காவல், தமிழ்நாடு காவல்துறை இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு? அது கீழ் நீதிமன்றம் வரைக்கும் வரும்னு எச்சரிக்கை மணி அடிக்கிறான். அப்போ நீதிமன்ற வழக்கு இப்போ ஒரு தீர்ப்பு வந்து 2 நாளைக்கு முன்னால் தெரியுமா? மகிழ்ச்சியா ஒரு மீனாட்சி அம்மன் கோயில் குடமுழுக்கு விழா தொடர்பான ஒரு வழக்கில் நீதிபதி தமிழில் தீர்ப்பு எழுதிட்டார். பெரிய செய்தி. நம்ம வழக்காடு மொழியாக தமிழை கொண்டு வர சொல்லி எவ்வளோ காலமாக போராடிட்டு இருக்கோம். 2006 சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கோம். ஆனால் இன்னும் முடியலை. இப்படி ஒன்றையும் பார்த்தா அது வழி அடிக்க கொண்டே போகலாம். ஸோ இது என் தம்பி சீமான் தான் அழகாக சொல்லுவார், சரக்கு மற்றும் சேவை வரி, சரக்குக்கு மட்டும் இல்லை வரி. அது மாதிரி சரக்கு வரி எத்தனை லட்சம் கோடி போகுதாங்க. அதில் நமக்கு எத்தனை விழுக்காடு கொடுக்குறான்? வானூர்தி இருக்குது, தொடர்வண்டி இருக்குது, அஞ்சல் துறை இருக்குது, தொலைத்தொடர்பு துறை இருக்குது, அந்த சரக்கு மற்றும் சேவை வரி இருக்குது, பிற வரிகள் இருக்கு, வருமான வரி இருக்கு. எல்லாமே மாநிலங்களிலிருந்து பெறப்படுகிற வரி. மத்திய அரசுக்கு என்று தனிப்பட்ட வரிகள் என்று கூட தலைமை ஒருங்கிணைப்பாளர் இந்த முறை அழுத்தமாக. அப்போ நாம அதெல்லாம் வந்து 67 இதெல்லாம் கிடையாது. பக்தோற்சவம் ஆட்சி வரை இதெல்லாம் எந்த சிக்கலும் கிடையாது. அந்த ஏற்கனவே அமைக்கப்பட்ட அரசமைப்பு சட்டம் கொடுத்த இந்த இந்தி திணிப்புங்கிற ஒன்றை தவிர வேறு எதுவும் கிடையாது இல்லையா? காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கையே மொழிவழி தேசிய இனங்களுக்கு தன்னுரிமை கொடுப்பதுதான். 47 விடுதலைக்கு முன்பு. அதுக்கு அடுத்தது அண்ணல் அம்பேத்கர். இதை சொன்ன என் தம்பி திருமாவளவன் கோபம் வரும். இல்ல, நம்ம வெளிப்படையே பேசணும். அவர் தான் வலிமையான இந்தியான்னு சொன்னார் நேருகிட்ட. அரசியல் அதுதான். அரசியலை நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுனால இது எல்லாத்தையுமே மறு ஆய்வுக்கு உட்படுத்தினாதான் நீங்க மக்களுக்கு எல்லாவற்றையுமே மறு ஆய்வுக்கு உட்படுத்தணும். தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தணும். தமிழ் தேசியத்தின்பால் சீமான் மக்களை கவர்த்தது போல நம்ம தமிழர் அமைப்பு போற வரணும். வந்தால்தான் குறைந்த ஒரு 20 ஆண்டுலையாவது ஒரு விடிவு வரும். இல்லையானால் தமிழ் மொழியை நம்ம தமிழ் மொழி இருக்காது, அழிச்சிருவான். தமிழ் இனம் இருக்காது. இப்பவே 1 கோடி பேர் வந்துட்டான். பண்பாட்டு படையெடுப்புன்னு அந்த காலத்துல சொன்னோம். இது வந்து பாட்டாளிகள் படையெடுப்பு மாதிரி இல்ல, இது அரசியல் படையெடுப்பு. திட்டமிட்டு கேரளாவில் போய் சொல்லுங்க பார்ப்போம். பாட்டாளி என்ற போர்வையில் அதனால இவன் இந்த பாட்டாளி வர்க்க கட்சி நடத்தான் பாருங்க, கம்யூனிஸ்ட். அவன் ஆதரிக்கால கூலி தொழிலாளி மும்பையில் இருந்தான் ஆளு தமிழன். தாக்கரை அடிச்சாரா அடிக்கலையா? அனுபவம் இருக்கா இல்லையா? தண்ணி தானே கேட்டோம், நமக்கு உரிமையான தண்ணி தானே கேட்டோம். பெங்களூர்ல எவ்வளவு இழப்புகளை சந்திச்சோம் 92 91 காலகட்டத்தில். அப்ப அதெல்லாம் இதுக்கு தெரியாதா? வந்தாரே வளவிக்க நாடு. தமிழ்நாட்டில் எல்லோரும் வாழலாம், ஆளும் உரிமை தமிழருக்கு இருக்கணும். அதில் நமக்கு உடன்பாடு தானே. 50 60 70 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாரதிதாசன் சொல்லியிருக்கார், தமிழாய்ந்த தமிழ் மகன் ஒருவன் தமிழ்நாட்டின் முதலமைச்சரை வருதல் வேண்டும் அப்படின்னு. எதுக்கு சொன்னாரு? இந்த கருணாநிதியெல்லாம் பார்த்தேன்னு சொன்னாரு, அண்ணாதுரையெல்லாம் பார்த்தேன்னு சொன்னாரு. அப்ப 70 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் எடுத்து கொடுத்திருக்காரு. சிங்க குகையில் நறுக்கி இடம் இலிகள் இது ஆட்சியானார் இல்லையா? அவர் தான் அடியா எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த பாடலெல்லாம் பாடின தேனிசை செல்லப்பா நம்ம விட்டு மறைஞ்சிட்டார். வருத்தமான செய்தியா இருக்கு நமக்கு. ஐயா, இந்த இன்றைய சந்திப்பின் இறுதியாக சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி அடிப்படையில் அதை வந்து நாம் தமிழர் கட்சி தான் வலிமையாக ஆதரிக்கிறது. அதை செய்தே தீர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. செந்தமிழன் சீமான் அவர்கள் எல்லா இடத்திலும் அதை உறுதியாக பேசி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் தேவேந்திர குலத்தின் பட்டியல் வெளியேற்றம் என்பதையும் உறுதியாக எல்லாவற்றுக்கும் மேலாக வலிமையான குரலாக சீமான் அவர்களின் குரல் இருக்கிறது. ஆனால் தெற்கு பகுதிகளில் இருப்பவர்கள், குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் சமூக நீதி, தேவேந்திர குல பட்டியல் வெளியேற்றம் இரண்டையும் எதிர்க்கிறார்கள். இந்த முரண் ஏன் நீடிக்கிறது? இதிலிருந்து விடுபட்டு தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலிருந்து வெளியேற்றுவதற்காக நாம் தமிழர் கட்சி எடுக்கிற அந்த முன்னெடுப்பு தமிழகம் தவிர அளவில் இருக்கிறது என்றாலும் இதை வந்து சாத்தியமாக்குவதற்கு
என்ன செய்ய வேண்டும்? சாதிவாரி கணக்கெடுப்பு தான் இங்கே சமூக நீதிக்கு சரியான பார்வையாக இருக்கும் என்பது சொல்லப்பட்டாலும் கூட அது போதுமான அளவுக்கு போய் சேர்ந்திருக்கிறதா? இதை ஏன் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், குறிப்பாக தென்பகுதியில் இருப்பவர்கள் எதிர்க்கிறார்கள் என்பது குறித்து உங்களுடைய இப்போ பார்வை? நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுல பெரும்பாலும் எதிர்ப்பு பெரிய அளவில் இல்லை. தேவேந்திரகுல சமுதாயம் பட்டியலிருந்து விடுதலை பெறணும் என்பதிலையும் பெரிய எதிர்ப்பெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு மாபெரும் மக்கள் ஆற்றலை நம்ம தமிழின பொருள் மருத்துவரையா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்கிறாரு. நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் சாதிவாரி கணக்கு நடத்த சொல்கிறாரு இல்லையா? அதே போல் இப்போ 10.5 விழுக்காடுக்கு யார் எதிரிகளாக இருந்து எடப்பாடி கொடுத்த அந்த குறைந்தபட்ச சமூக நீதி உரிமையை கூட தட்டி பறித்தது, கொட்டி கவிழ்த்தையார் அவங்க தான் இதை பண்ணுறாங்க. அவங்க தான் பண்ணுறாங்க. ஆகையினால நாம் என்ன செய்யணும், இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தேவேந்திரகுல வேளாளர் பட்டியலிருந்து உழுதுண்டு வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பெண் சொல்வார்னு உரை உயர்ந்த இடத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வச்சுட்டாங்க. சங்க காலத்துக்கு முற்பட்ட காலத்திலேயே தமிழர்கள் வணிகத்தில் தலை சிறந்தவர்கள், உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆனால் வணிகத்துக்கென்று ஒரு அதிகாரம் கிடையாது. தொழில் என்றால் உழவுதான் என்பதை ஒரு அதிகாரமாக படைச்சார் திருவள்ளுவரில். அப்படிப்பட்ட மக்களை நீங்கள் வந்து ஹரிஜன், தாழ்த்தப்பட்டவன், தலித்து, இன்றைக்கி என் தம்பி தலித்துன்னு தான் சொல்கிறார் திருமாவளவன். இது 25 ஆண்டுக்கு முன்னாலே எதிர்த்து அவருக்கு அறிக்கை கொடுத்தவனாம் இல்லையா? ஹரிஜனை பெயர் பலகை சட்டப்படி அகற்றியவனாம் தமிழ். இப்போ நம்ம ஐயா சந்தூர் தலைமையில் ஒரு ஆணையம் போட்டாங்க பாருங்க. நான் 2003 அதை அகற்றியிருக்கிறேன், போராடி அகற்றியிருக்கேன் எங்கள் ஊரில். அப்படி நிறைய செய்திருக்கோம். எனவே இந்த சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய சிறு இதில் உடன்படக்கூடியவங்க எல்லோரையும் இணைத்து ஒரு பெரிய மக்கள் இயக்கம் கட்டணும். கட்டி நாடு முழுவதும் போராட்டம். வேல்முருகன் ஒரு இடத்துல தலைமை தாங்கட்டும், தமிழின பொருள் மருத்துவரையா ஒரு இடத்துல தலைமை தாங்கட்டும், சீமான் ஒரு இடத்துல தலைமை தாங்கட்டும். இப்படி உடன்படக்கூடிய தலைவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் தலைமை தாங்கி ஒரு மிகப்பெரிய மக்கள் எழுச்சியை கொண்டு வந்தோன்னா இந்த ஒன்றிய அரசும் பணிந்து வரும், இந்த திராவிட பூதங்களும் பணிந்து வரும். நீண்ட நெடுங்காலமாகவே வன்னியர்கள் உள்ளிட்ட பெரும்பான்மை தமிழ் சமூகங்களுக்கு எதிரியாக துரோகமாக கருணாநிதி அவர்கள் இருந்திருக்கிறார் என்பது இதன் மூலம் வெளியாகிறது. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பெருவாரியாக எதிர்ப்பு இல்லை என்று நீங்கள் சொன்னாலும் கூட பிரேமலதா அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் தேவையில்லை என்று பேசும்போது எந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இல்ல, வன்னியர்களுக்கே கொடுக்க கூடாது இடப்பதிங்க எடுங்கிறாங்க. அப்போ அந்த அமைப்புக்கு 10 தொகுதி ஒதுக்குறாரு. இல்ல அவங்க கொடுக்குறாங்க, ஏன்னா அவங்க கொடுப்பாங்க, அதுதான் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆனால் நீங்க குறிப்பிட்ட தலைவர்கள் உட்பட யாருமே பிரேமலதா அவர்களை கண்டித்து இதற்கு கூட யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றால் இந்த அரசியல் என்னவாக இருக்கிறது? அதுதான் திராவிட மாயங்கிறது. நானெல்லாம் கடுமையா பிடிச்சி போட்ட தமிழர் கட்சி தலைவர்களுடைய பதிவுகள்ல கடுமையா பிடிச்சி அரசியல் நடத்தவே விடக்கூடாது அவங்களுக்கு. தமிழ்நாடு அந்த இடத்த தான் கேட்க, கட்சியை நடத்த விடக்கூடாதுங்கிறேன். என்கிட்ட எல்லாம் கூட்டம் இருக்குன்னு கட்சியை நடத்த விட மாட்டேன். எப்படி அவங்க கட்சி நடத்தலாம்? இப்போ அங்கே நடத்து. என் தம்பி திருமாவளவன் பெங்களூரில் போய் இருந்து பேசுகிறாருங்க. இங்குள்ள விடுதலை சிறுத்தைகள் இங்குள்ள மக்களுக்காக காவிரி தண்ணியை கொடுக்கக்கூடாதுன்னு பேசுகிறதான் சரிங்கிறாரு. கர்நாடகத்துக்கும் நமக்கும் சிக்கல் இருக்குது, சரி இருக்கட்டும். அது நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு, நடுவர் மன்றத்தை சந்தித்தவனா அது வேறு, நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு அதுக்கு நீண்ட கால சட்ட போராட்டம் நடத்தி, அதற்கு முன்பு 27 முறை பேச்சுவார்த்தை நடத்தி, அப்புறம் சட்ட போராட்டம் நடத்தி நடுவர் மன்றம் அமைத்து, நடுவர் மன்ற தீர்ப்பையும் எதிர்த்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லிவிட்டு அந்த தீர்ப்பை ஏற்பது தானே இரு தரப்பினருக்கு நல்லது, அதுதானே சட்டப்படி சரியானது. அதை கூட திருமாவளவன் சட்டம் படித்தவர் பெங்களூரில் கர்நாடகத்தில் உள்ள எங்கள் விடுதலை சிறுத்தைகள் அப்படித்தான் போராடுவார்கள். அப்படின்னா நீங்கள் போய் பிரேமலதா பேசிட்டு இருக்கல என்ன பயன்படுங்க? உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி டிஎன் மீடியா அரங்கத்திற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். என்னுடைய நெஞ்சத்தில் இருக்கிற செய்திகளை எல்லாம் கொட்டி மக்கள்கிட்ட கொடுப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பை உருவாக்கி தந்த உங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்க, வணக்கம்.